அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சமயா. சார், நமக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லாருக்குமே வந்து யூனிஃபார்ம் அப்படின்னா காக்கி கலரில் தான் இருக்கும். அது கொஞ்சம் லைட்டு டார்க்குன்னு மாறும் ஒவ்வொரு மாநிலத்தில். ஆனால் யூபியில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து போலீஸா பூசாரிகளா அப்படின்றது வந்து தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மந்திரில் வந்து இருக்கும்போது இந்த மாதிரியான கெட்டப்பில் தான் போலீஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது சார்? நல்ல வேலை இந்த ஏதாவது ட்ரெஸ்ஸாவது கொடுத்தாங்களே, ஏன்னா வழக்கமாக அங்கே அகோரிகள்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது யூனிஃபார்ம் வந்து கொடுக்காம விட்டாங்களேன்னு சந்தோஷம் தான் பண்ணணும். ஏதோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகி போன மாதிரி இருந்தது சார் அவங்களாம் பார்க்கும்போது. குறிப்பாக இது மாதிரியான இந்த 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 ஆஜோக் மாஜோக் வேலையுமாகி இது மாதிரி விஷயங்களை பண்ணியே வந்து அவங்க வந்து மண்டையை கழுவி ஓட்ட வாங்கலாங்கள தான் இவங்க பிளானாகவே இருக்குது. எதையாவது பண்ணது ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மை மாற்றுறேன், அதை பார்த்துறேன், யூனிஃபார்ம் காமன் சிவில் கோட் கொண்டுறேன், அது இதுன்னு சொல்லிவிட்டு இல்லாததெல்லாம் பண்ணுறது. ஏன்னா இவர்களுடைய நோக்கம் என்பது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்பது வேறொரு நோக்கம் கொண்டது. இந்த போன்ற அரசியல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கான ஒரு இது கொண்டு வரேன், கோயிலுக்குள்ளே போனால் அந்த காவி கலரில் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு. அந்த காவி கலருங்கிறதே வந்து புத்தர்லேருந்து திருடினது தான். பல முறை சொல்லியிருக்கோம். புத்தருடைய அந்த சீடர்களுடைய அந்த உடை தான் வந்து அந்த காவி நிறமாக இருந்தது. ஒவ்வொரு மதமும் வந்து அதுலேருந்து இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை வந்து கை கொள்கிறாங்க. அதனுடைய ஒரு முக்கியமானது தான் வந்து இந்த உடை. சமணர்கள் எப்படி வெண்ணிறை ஆடை இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து கொல்லாமையை வந்து எடுத்துக்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து சைவ உணவு பழக்கத்தை எடுத்துக்கிறாங்க. புத்தர் அந்த மதத்திலேருந்து இந்த உடை போன்ற விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து ஒரு புதிய மதமாக இவங்க வந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் எந்தெந்த மதங்கள் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இந்த ஆரிய மதத்துக்கு எதிராக இங்கே இருந்த மதம்னு பார்த்தோம்னா புத்த மதம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சமண மதம் இருக்குது. சமணமும் புத்தமும் வந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்து தென்னிந்தியா வரைக்கும் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருந்தக்கூடிய ஒரு மதமாக இருக்குது. தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதமாக இருக்குது. ஆரிய மதத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன காரணத்தினால தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் இதில் நிறையா இருக்குது. அப்படிங்கும்போது அது பகுத்தறிவான மதமாக இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ அதில் இருக்கக்கூடிய பண்புகளை கொண்ட ஒரு மதமாக ஆரிய மதத்தை மாற்றுவோம்னு தான் வந்து இந்த ஆடை வந்து இந்த பௌத்தத்திலிருந்தும் இதிலேருந்து இருக்கக்கூடிய இந்த உயிர்கொள்ளாமையை வந்து இதிலேருந்து எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து வச்சுட்டு வந்தது. இது எல்லாமே நம்ம வந்து பலமுறை பேசிய விஷயந்தான். ஆனால் இந்த உடைங்கிற விஷயத்தில் வந்து தாண்டி பார்க்கும்போது இந்த காவல்துறை இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அகிலேஷ் யாதவ் மக்களை சந்தித்து பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த அக்னிபாத்துங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இராணுவத்துக்கு ஆள் எடுக்கக்கூடிய வேலையில் வந்து இராணுவத்துனா ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு பையன் வந்து வேலைக்கு போனால் இராணுவத்தில் எடுக்கிறான், சர்வீஸ் பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணால் அதுக்கு பென்ஷன் வரும். அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். அப்படி அல்லது நிரந்தரமாக வேலை பார்க்கலாம், ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் கூட இராணுவத்தில் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு வழிமுறை இருந்ததை 4 வருஷம் வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ வந்து ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கலாம், 4 வருஷத்துக்கு வந்து உனக்கு மாதம் 40,000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி டெம்பரரியாக ஒரு இளைஞர்களை வேலைக்கு எடுத்து நிரந்தர வேலைவாய்ப்பு கிடையாது இராணுவத்தில். நீ டெம்பரரியாக கூலிக்கு ஒரு கூலிப்படையாக வந்து இந்திய இராணுவத்தை வந்து மாற்றுவது. கூட சில 1000 இடங்கள் தான் இருந்தது, ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதுக்கும் போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது. இப்போ ஹிந்து பத்திரிகையில் வந்து ஒரு சர்வே எடுத்ததில் மிக முக்கியமான பிரச்சனையாக, இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் மோடி ஆட்சிக்கு பிறகு எதை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. 27 விழுக்காடு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாதனால நமக்கு பெருசாக தெரியல, பாதிப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அரசு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அரசாக இருக்குது, தொழில் வளம் இருக்குது. அதனால தான் மற்ற மாநிலங்கள்லேருந்து வேலை தேடி இங்கே வராங்க. ஆனால் அங்கே எவ்வளோ தூரம் அங்கே பிரச்சனை இருக்குன்னா 27 விழுக்காடு இந்தியா முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. விலைவாசி உயர்வு 23% இருக்குது. இது ரெண்டு சேர்த்தாலே 50% இருக்குது. விலைவாசி உயர்வு இருக்கும்போது என்ன வேலை பார்த்தாலும் வேலை இல்லாதவர்களால வந்து அதை ஈடுகட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான வேலைக்கு லட்சக்கணக்கான குவிந்த கொடுமையிலும் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி தான் இந்த அக்னிபாத் திட்டத்தில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் 4 வருஷம் வேலை பார்க்கலாம், ஆயுத பயிற்சி பெறலாம் அப்படிங்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் வெளியேறிக்கலாங்கன்னா ஆயுதங்களை பயிற்சி பெற்ற, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயிற்சி பெற்ற ஒருவர் அதற்கு பிறகு வந்து வெளியே லட்சக்கணக்கான பேரை வந்து நீங்கள் வெளியில் அனுப்புகிறாங்கன்னா இப்போ நாட்டினுடைய நிலைமை எப்படியாக மாறும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. ஒரு கடைசியில் பிடிச்சி பார்த்தா ஒரு வட இந்தியர் அவர் துப்பாக்கி வச்சுருந்துருக்கார். இப்போ இது போன்ற கலாச்சாரம்லாம் நம்ம தமிழ்நாட்டு பக்கமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வருவதற்கான காரணங்களும் நம்ம பார்க்கணும். அப்போ இது இப்போயே அப்படின்னா
அதாவது ஒரு அரசே எடுத்து ஆயுதங்களை கையாளக்கூடிய பயிற்சியை வந்து கொடுத்துட்டு 4 வருஷத்தில் அவங்க வெளியில் அனுப்புனாங்கன்னா என்ன மாதிரி சூழல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே கடுமையான விமர்சனம் நாங்கள் தெரிவித்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் சொல்கிறது போலீஸுன்னு இது மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறான். இந்தியா முழுவதும் காவல்துறையை வந்து போலீஸ் பில் கொண்டு வந்து இந்தியா முழுவதும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாடு கொண்டு போகிறது. எப்படி இராணுவம் வந்து போலீஸ் ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ, எப்படி சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து துணை இராணுவ படைகள்லாம் வந்து அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதோ, அதே மாதிரி போலீஸையும் எல்லா மாநிலங்களுடைய போலீஸையும் அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒரே சீருடை இராணுவ இது போலீஸுக்கு. அதே மாதிரி வந்து தனியார் மயமாக்கல், குறிப்பாக இந்த அக்னிபாத் மாதிரி போலீஸுங்க வந்து 3 ஆண்டுகள் சர்வீஸு, பயிற்சி 6 மாதம் 2.5 வருஷம் வேலை பார்க்கலாம், அதுக்கப்புறம் வெளியே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ காவல்துறைங்கிறது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு தடகள வீரராக இருக்கார், ஓட்டப்பந்தயத்திலேயோ அல்லது உடல் தகுதி பெற்ற நபராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து காவல்துறைக்குள்ளே உள்ளே வரலாம். உள்ளே வந்து ஒரு காவலராக முதல்நிலை காவலராக பணிகளை உள்ளே வந்துட்டு அதற்கு பிறகு வந்து அவர் வந்து எக்ஸாம் எழுதி மேலே கூட போகலாம், உயரதிகாரியாக மாறலாம், அது போன்ற வாய்ப்புகள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அக்னிபாத் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கூலிப்படையாக இராணுவத்தை மாற்றுவது போல் போலீஸையும் ஒரு கூலிப்படையாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு உதாரணங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதில் ஒன்று தான் வந்து அகிலேஷ் யாதவ் தொட்டு காட்டியிருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. உத்தரப்பிரதேசத்தினுடைய இளைஞர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்காக அவர் பேசியிருக்கிறார். ஒரு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து போலீஸ் வேலைக்கு போகலாங்கிற மாதிரி அங்கே சூழல் இருக்குன்னா அங்கே வந்து அந்த வாய்ப்பையும் அவர்கள் வந்து ஒரு தனியாருக்கு மாற்றி விட்டு ஒரு 3 வருஷத்தில் வந்து நீ சர்வீஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வெளியே போய்க்குங்கிற மாதிரி அனுப்பி விட்டாங்கன்னா மீண்டும் வந்து அங்கே என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். யார் போலீஸு, யார் திருடன், யார் வந்து கொலையாளி, யார் குற்றவாளி எதுவுமே தெரியாத அளவுக்கு நான் உள்ள ஒரு நாட்டுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரிய ஒரு நிலைமையை மாற்றுவது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. நிச்சயமா சார். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஆல்ரெடி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ இது இன்னும் திரும்பவும் வந்து மோடி வரமாட்டாருன்றதுல எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. இன்கேஸ் நடந்துச்சுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கிறதே வந்து இல்லாத மாதிரி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவும் வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காரு. ஆமாம், இன்னைக்கு கொடுத்த இதில் வந்து இந்தியாவில் பாஜகவை எதிர்த்து விமர்சனம் வைப்பதற்கோ பாஜகவினுடைய நோக்கங்களை தகர்த்து எறிவதற்கு எல்லா விதமான தகுதி பெற்ற ஒரு தலைவர்கள் ஒருத்தராக லல்லு பிரசாத் இருக்கிறார். அதனால தான் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை வாழ்த்தும் பொழுது அவருடைய பிறந்தநாளுக்கு கூட வந்து சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி அவர் வந்து வாழ்த்திருப்பார். அந்த அளவுக்கு சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடியவர், பாஜகவுக்கு சிம்மசொப்பனமாக இருக்கக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு வரும் பொழுது பாஜக என்ன செய்யும்னா இந்தியாங்கிற இந்த அரசியல் சாசன அமைப்பையே வந்து கொலைத்து விடுவார்கள். அவர்கள் புதிதாக ஒன்றை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்காங்க. அந்த புதிதாக அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஆரிய வர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நாடு நமக்கான நாடு அல்ல, அது அவர்களுக்கான நாடு. நாம் அதை எல்லோரும் நாம்னு சொல்கிறது என்னென்னா பிற்படுத்தப்பட்டவர்களை சொல்கிறார், இப்போ இஸ்லாமியர்களை சொல்கிறார், கிறிஸ்தவர்களை சொல்கிறார், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மற்ற இனத்தவர்களை அனைவரையும் பழங்குடியினரை பட்டியலினத்தவரை எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறார். அது அவர்களுக்கான நாடாக அவர்கள் மாற்றப் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கான்ஸ்டியூஷனே முதல்ல அழிப்பாங்க. அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான அவர்களுடைய நோக்கமே வந்து இந்தியா அமைப்பை வந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைப்பது. அதை முடிச்சு விட்டுட்டு இந்தியாவுக்கான பெயரை மாற்றுவது அப்படிங்கிறது பல்வேறு திட்டங்களோடு இருக்காங்கங்கிறத வந்து ஒரு மூத்த தலைவராக சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்தான் வச்சுக்கோங்க. ஏன்னா பாஜக இன்னொரு முறை வந்தால் வரும். ஆனால் என்னென்னா இந்த வாய்ப்பு தென்னிந்தியர்களுக்கு புரிகிறது, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. விந்திய மலைக்கு கீழே வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவர்கள் வந்து வாக்களிப்பது வந்து பல முறை வந்து நம்ம பார்த்தாச்சு. அங்கங்கே வந்து கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சின்ன சின்ன ஒரு மனச்சாய்வு இருந்தாலும் பாஜகவுக்கு இங்கே வந்து தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ சான்ஸ் தான் இருக்குது இப்போ வரைக்கும். நான் வட இந்தியாவிலும் கூட வந்து அந்த மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக பல்வேறு முதலமைச்சர்களை கைது பண்ணுவது, அமைச்சர்களை கைது பண்ணுவது, அரசு அதை தன்னுடைய துறைகளை வைத்து கொண்டு செய்யக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாமே கவனத்தில் இருக்குது. ஆனாலும் லல்லு பிரசாத் சொன்னது மாதிரி இன்னொரு முறை அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்தியாங்கிற பேரை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியாங்கிற பேர் வந்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அது கொடுக்கக்கூடிய சுதந்திரம் எதுவுமே இருக்காது. அது ஏன்னா
சீனாவை போல் நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் சீனாவை விட மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர போகிறாங்க. உள்நாட்டில் ஏற்கனவே வந்து என்ஆர்சி போன்ற சட்டங்கள் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஊரையே சிறையாக மாற்றக்கூடிய திட்டங்களோடு அங்கே இருக்காங்க, சிறப்பு முகாம்ங்கிற பேரில். அப்படியான ஆட்களை வந்து நம்ம வந்து ஆள விடலாமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. அதை தான் வந்து லல்லு பிரசாத் யாதவ் சொல்லியிருக்காரு, எச்சரிக்கை பண்ணி அடிச்சிருக்காரு. புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிகிறோமோ அப்படியோ லல்லு பிரசாத் போன்றவர்களுடைய பேச்சை வந்து கேட்டு வட இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மதுரை எய்ம்ஸில் படிக்கக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து முன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீயாக அவங்களுடைய பண்டிகைகள் வந்து கொண்டாட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. மதுரை எய்ம்ஸ் வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய வண்டியில் தானே இருக்கு. அங்கேயா பிரச்சனை? அவங்க அதாவது 75 மாணவர்கள் எவ்வளோ படிக்கிறாங்க போல் எய்ம்ஸில். அவர்கள் பூரா பார்த்திங்கன்னா வந்து ராமநாதபுரம் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை கல்லூரியில் வந்து படிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு துறையை ஒதுக்கி அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தில் போய் இறங்கினாங்கன்னா, நம்ம வந்து தொடர்ந்து பேசு பொருளாக மாற்றணும். 2019ஆம் ஆண்டே பிரச்சாரத்தில் எய்ம்ஸை வந்து செங்கலை காட்டினார். அந்த அவமானம் தாங்காமல் தான் வந்து 2021 தேர்தலையும் காட்டினார். இப்பயும் காட்டிகிட்டு தான் இருக்கார். மதுரை எய்ம்ஸை கையில் வச்சுட்டு தான் இருக்கார். இத்தனை முறை தூக்கி வச்சுன்னா கொஞ்சம் கூட வெக்கமான சூழ்நிலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஒரு அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டுறாங்க. மற்ற எல்லா ஊர்லேயும் கட்டி முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கட்டலைன்னா அப்போ வேணும் தானே நீ பண்ணுற? உன்னுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணக்கூடாது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து நீ மருத்துவத்துக்கோ மருத்துவத்துறைக்கோ வந்து நீ செய்ய வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. எங்களுக்கு உரிய பணத்தை கொடுத்தா போதும். நாங்கள் கட்டக்கூடிய எங்கள் மக்கள், தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து ஒன்றிய அரசு வசூலிக்கக்கூடிய ஜிஎஸ்டியில் எங்களுக்கான பங்கு தொகையை ஒழுங்காக கொடுத்துட்டீங்கனாலே போதும். அது இருந்தாலே நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம். எங்களுடைய மருத்துவ கட்டுமானத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. தமிழ்நாட்டில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முன்பாகவே வந்து மோடி கொண்டாங்க. மோடிலாம் கொண்டு வரல. இது வந்து அதாவது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அறிவிப்பு. அதை வந்து ஐநா சபையினுடைய திட்டம். இது அது உலக வங்கி சொன்ன அது இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்கே பணம் தரன்னு சொல்லி உலக வங்கி கொடுத்த உத்தரவாதம். அதற்கு பிறகு தான் வந்து மோடி சொல்கிறார் எல்லா மாவட்டங்கள்லேயும் மருத்துவமனைகள் திறந்துக்கலான்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வந்து வட இந்தியாவில் நடந்ததா? நடக்கலை. தமிழ்நாட்டில் உடனே நடந்துருச்சு. 11 மாவட்டம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி எல்லா மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி இருந்துச்சு. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் 11 மாவட்டம் கொடுத்தாங்க. அது அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அறிவிச்சாங்க. திமுக இருக்கும்போதே திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே வந்துருச்சு. அந்த அறிவிப்பு திமுகவினுடைய தேர்தல் அறிவிப்பு கூட இருக்குது. 2011 திமுக வெற்றி பெற்றிருந்தால் நம்ம திமுக தான் செய்கிறது. அதற்கு பிறகு ஏன்னா அது உலக வங்கியினுடைய ஃபண்டு. அது ஒவ்வொரு இந்தியா போன்ற மக்கள் நெருக்கமுள்ள ஒரு மாநிலங்களில் இது நாட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான ஒரு மருத்துவமனை வேணும், அதுக்கு நாங்கள் பணம் தரோங்கிறது உலக வங்கியினுடைய திட்டம். இது ஏதோ மோடி உட்காந்து யோசித்து கன நேரத்தில் கண்டறிந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. மன்மோகன் சிங் காலத்திலே வந்த விஷயம் அது. திமுக அறிவித்தது, கலைஞர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னது. அதற்கு பிறகு அந்த தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற முடியவில்லை. அதனால் வந்து அந்த ஃபண்டு வந்து ஆனால் வர்றது தானே. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அறிவித்து அந்த பெயரை பெற்றுக்கொண்டால் இப்போ வந்து மோடிக்கு அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை சிறப்பாக ஒவ்வொரு இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இதயம் நின்று போச்சுங்க. ஒரு தொழிலாளிக்கு ஹார்ட் அட்டாக்னு கொண்டு வராங்க. அவர் வந்து பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் அது வந்து மீட்டெடுத்தால் மீண்டும் வந்து பிரச்சனை வருது. இதயம் நின்று போச்சு. நின்று போன இதயத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வெளியில் தனியார் மருத்துவமனையில் செயல்படுத்தணும்னா 8 லட்சம் ரூபா ஒரு பைசா இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் நான் சவால் விடுறேங்க, இந்தியாவில் இது மாதிரியான ஒரே ஒரு சம்பவத்தை நீங்கள் சொல்லிடுங்க. 8 லட்சம் ரூபா தனியார் மருத்துவமனைக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் இந்த தனியார் மருத்துவமனையிலையும் சிறந்த மருத்துவமனைகள் இருக்குது. சென்னை தான் வந்து மருத்துவ தலைநகரம் இந்தியாவுக்கே. ஏன் இன்னும் சொல்ல போனால் தென்னாசியாவுக்கே சென்னை தான் இன்றைக்கி மருத்துவ தலைநகரமாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. மக்கள் வந்து வரக்கூடிய அடிப்படையில். சிங்கப்பூரை சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி சிங்கப்பூர்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சென்னை மாறிக்கிட்டு இருக்குது. இப்படியான ஊரில் ஒரே ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் ஒரு தொழிலாளிக்கு இதயம் நின்று போன இதயத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சை 8 லட்ச ரூபா வெளி மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் போனால் ரொம்ப குறைவாக மதிப்பிட்டாலும் 8 லட்ச ரூபா ஆகும். அந்த சிகிச்சையை ஒரு பைசா செலவு இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் செஞ்சு முடிச்சிருக்காங்க.
இது எவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை. இது மாதிரி ஏதாவது சம்பவம் ஏதாவது ஒரு மாநிலத்தில் சொல்லி காட்டுங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பணமுமே தேவையில்லையே. எந்த சிகிச்சைக்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையாக எந்த விதமான சிகிச்சைக்கும் எதுக்குமே பணம் தேவை கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு போய் அட்மிட் ஆகிக்கலாம். உங்களுடைய கார்டு அடிப்படையில் வந்து உங்களுக்கு சிகிச்சை நடந்துகிட்டே இருக்கும். இது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவமனை மாதிரியான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வரைக்கும் வந்து இதான் நிலைமை. இப்படியான ஒரு மாநிலத்தை கொண்டு வந்து நீ எய்ம்ஸ் கொண்டு வரேங்கிற. சரி ரைட்டு, ஓகே, ஓ ஆசை, நீ கொண்டு வா. சரி நாங்கள் கொடுக்குற காசு தானே, எங்கள் வரி தானே, கொண்டு வா. மதுரைக்கு எய்ம்ஸ் தானே, கொண்டு வா, பரவாயில்ல கட்டு அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் கட்டலை. நேற்று அறிவிக்கிறாங்க மதுரைக்கு வந்து எய்ம்ஸில் வந்து நாங்கள் வந்து இது விட்டாச்சு, டெண்டர் விட்டாச்சு, எல்என்டி நிறுவனம் கட்ட துவங்கியது அப்படின்னு சொல்லி உடனே வந்து நியூஸை போடுறாங்க. எலெக்ஷன் நேரத்தில் அதெல்லாம் பண்ணுவீங்க? எலெக்ஷன் நேரத்தில் டெண்டர் விட முடியுமா? டெண்டர் எடுக்க முடியுமா? தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கா? எங்களை பார்த்தா எனக்கு கிரிக்கெட் மாதிரியா இருக்குது. இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு இல்லையா, ராமநாதபுரம் மருத்துவ கல்லூரியில். அதில் படிக்கிறவங்க பூராமே வடநாட்டு மாணவர்கள். அவர்கள் பூராமே வந்து நீட்டாக அதில் எக்ஸாம் தனியாக எய்ம்ஸுக்கான இது எழுதி வந்தவங்க. அவங்க பூரா போராட்டம் பண்ணுறாங்க. எங்களை ஒன்று எய்ம்ஸுக்கு ஒரிஜினல் எய்ம்ஸுக்கு மாற்று, இல்லாட்டினா ஜிப்மருக்கு மாற்று, ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் எங்களை ஹோலி கொண்டாட விட மாட்டுறாங்க. இது மருத்துவ கல்லூரிக்குள்ளே, மருத்துவக் கல்லூரிங்கிறது ஒரு மனிதர்கள் சிகிச்சை பெறக்கூடிய இடம். அதில் என்ன கொண்டாட வேண்டியது இருக்குது? என்ன எங்களை ஹோலி கொண்டாட விட மாட்டுறாங்க. சாப்பாடு சரியில்லை, பாதுகாப்பு காரணங்கள் மோசமாக இருக்குது, லாங்குவேஜ் இஷ்யூ, எங்களால் பேச முடியல. யாருப்பா அவங்கள கூப்பிட்டது? தெரியாமல் தான் கேட்குறோம். நம்ம கேட்டோமா? நம்ம எய்ம்ஸ் கேட்டோமா? எய்ம்ஸே கேட்கல. எடப்பாடியாவது கேட்டாரா? இல்லை, எவனுமே கேட்கல. இவங்களா கொண்டு வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு வருவாங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு கட்ட மாட்டாங்கண்ணா. கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆளுகளை அனுப்பி விடுவாங்களாம். அவங்களும் பாவம் வந்து மொழி தெரியாமல் வந்து ஒரு டாக்டருக்கு படிக்கிறவனுக்கு ஆங்கிலமும் தெரிய மாட்டேங்குது, ஹிந்தியில் தான் பேசுகிறேங்கிறான். இவங்க எப்படி வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து நுழைவுத் தேர்வுலாம் பாஸ் பண்ணி வந்தாங்கன்னு தெரியல. இதுதான் நிலைமையாக இருக்குது. இதில் போராட்டம்லாம் பண்ணுறாங்க. முதல்ல வந்து தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதை விட கூடுதலாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாக இருக்குதோ எல்லாவற்றையும் விட நான் விசாரிச்சுட்டு, எனக்கும் உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்காங்க, எல்லார்ட்டையும் கேட்டது வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு மாதிரி மருத்துவத்தில், அதாவது 24 மணி நேரத்தில் நீங்கள் எப்போ போனாலும் மருத்துவமனையில் வாய்ப்புள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அது எந்த ஊராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அடர்ந்த கிராமமாக இருக்கட்டும், அதிகபட்சம் ரோடு இருந்தால் போதும், ஒரு வாகனம் இருந்தால் போதும், நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். அல்லது 108 அங்கே உங்களை வந்து ரீச் பண்ணிடும். இப்படி தான் ஒரு மாநிலம் இருக்குது. இப்படி ஒரு மாநிலத்தில் வந்து நீ வந்து ஒரு மருத்துவமனை கட்டுறேன்னு சொல்லி விபூதி அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நீ கொண்டு வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மாணவர்களே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு? உனக்கு எதிராகவே, மோடி அரசுக்கு எதிராகவே அந்த 75-80 பேர் இது இந்தி மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியை பேசக்கூடிய மாணவர்கள் வந்து எங்களை வந்து ஒரிஜினல் எய்ம்ஸுக்கு மாற்று, இல்லைன்னா ஜிப்மருக்கு மாற்றுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை எவனாவது வெளியில் பேசுவானா? பேச மாட்டான். பாஜக காரங்களே கூட பேசணுமே, அந்த மாணவர்களுக்கு நல்லது பண்ணுங்க, அது மாணவர்களுடைய போராட்டத்துக்கு என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி பேசணுமா இல்லையா? பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா இவங்க தான் அமலப்படுவாங்க. சார், நடுவில் எடப்பாடி அப்படின்ட்டு அவரை பற்றியும் வந்து ஒன்று பேசி, அதாவது அவரும் எய்ம்ஸ் கேட்கலன்ட்டு. ஆனால் இப்போ அவர் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, அன்புமணி ராமதாஸ் வந்து பிச்சைக்காரர் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நான் தான் முதல்ல கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வர சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு, நாங்கள் அதிமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க கூட அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க. அதாவது அன்புமணியே பிச்சைக்காரன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் போட்ட பிச்சை தானே, எங்கிட்ட தானே எம்பி பதவி பிச்சை எடுத்தீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பிச்சைக்கார வீட்டில் போய் உட்காந்து விருந்து சாப்பிட்டீங்களே, இங்கேருந்து 120 கிலோமீட்டர் காரில் ஏறி பல்ல இழிச்சிக்கிட்டு போய் உட்காந்து அவர் வீட்டில் தானே சாப்பிட்டீங்க. என்ன சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்தாலும் நீங்கள் வந்து, அதாவது அவர் உங்களை தேடி வந்திருந்து, உங்களை தேடி உங்களுடைய செவ்வந்தி பழனிசாமியினுடைய செவ்வந்தி வீட்டுக்கு வந்திருந்தாலும் சரி, அல்லது வந்து அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து உட்காந்து அவர் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவர் வீட்டுக்கு தைலாபுர தோட்டத்துக்கு நீங்கள் தேடிட்டு போகிறீங்க. அவசரமாக அள்ளி தொழித்த மாதிரி வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் 10.5% சொல்லி அதுக்கு வரும்போதே சொன்னாங்க. குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு உடச்சி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான காரணங்கள் வேணும், கோர்ட்டில் நிற்காதுன்னு பல முறை சொன்னாங்க. திமுக வந்து அது 10.5 எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, கொடுத்து தான் ஆகணும், அது நல்ல விஷயந்தான், அதுக்கு தவறு கிடையாது. ஆனால்
அதை வந்து நீ சட்டபூர்வமாக நிரூபிப்பதற்கான எல்லா நீதியும் அங்கே இருக்கணும், அதுக்கு என்ன ஏற்பாடாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாம் மீறிட்டு ஏதாவது பை எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கம் அவருக்கு. அந்த நேரத்தில் அவர் தப்பிச்சா போதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, நேராக போய் பாமகவை போய் தேடி போகிறாரு. ராமதாஸ் அவருடைய வீட்டுக்கே போகிறாரு. அங்கே போய் விருந்து தடப்புலராக விருந்து போடுறாங்க. விருந்து சாப்பிட்டு வராரு. விருந்து சாப்பிட்டு வந்துட்டு விருந்து சாப்பிட்ட வீட்டை பார்த்து சொல்கிறாரு, நான் வந்து பிச்சை போட்டேங்கிறாரு. இவர் எப்படி இவர் 4.5 வருஷம் யார் பிச்சையில் இவர் வந்து முதலமைச்சராக இருந்தாருன்னு உலகத்துக்கே தெரியும். இவரெல்லாம் பேசலாமா? அதே நேரத்தில் அவரும் வந்து ரொம்ப யோக்கியம்லாம் கிடையாது வச்சுக்கங்களேன். அவர் கடைசி வரைக்கும் 2 பக்கமும் டீல் பேசிட்டு தான் இருந்தார். ஒரு பக்கம் வந்து அப்பா வந்து அதிமுக பக்கம் போகலாங்கிறாரு, மகன் வந்து பிஜேபி பக்கம் போகலான்னு சொல்லி தான் போய் அன்புமணியும் இவங்களும் கடைசியில் வந்து யார் வெயிட்டாக கவனிக்கிறாங்களோ அங்கிட்டு தான் போவோம்னு சொல்லி போனாங்களே தவிர அவரும் வந்து யோக்கியரும் கிடையாது. இருந்தாலும் வந்து இவர் வந்து பிச்சைக்காரர் வீட்டிலேயே போய் விருந்து சாப்பிட்டவர் இவரே லட்சக்காரராக வந்துட போகிறாரு. லட்சங்கள் தான் முக்கியம், கோடிகள் தான் முக்கியம், 1000 கோடி 2000 கோடிங்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இதில் பேசிட்டு அதில் குறிப்பாக நீங்கள் இன்னொன்று கேட்டிங்களே சாதி வரி கணக்கு, அதில் எடுத்து காட்டுறாரு. கூட ஒருத்தர் வச்சுருக்காரு பின்னாடி சபாரி சூட்டில். அவர் அப்பப்போ அவர் சூத்திரத்தை சொல்ல அவர் எடுத்து கிண்டுறாரு. அவர் பேப்பர் வாங்குறாரு, இப்படி காட்டுறாரு. சாதி வாரி கணக்கெடுப்பு நான் வந்து டிசம்பர் மாதம் 2020 இப்போ நான் வந்து நம்ம சிவி சண்முகம் வந்து போட்டார், ஆர்டர்ஸ் போட்டார். ஆட்சி என்ன பண்ண ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் வந்து வர முடியல, திமுக வந்து கணக்கில் போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது கொஞ்சமாவது கூறு வேணும். சாதி வாரி கணக்கு இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டில் எப்படி வந்து வன்னிய மக்களை வந்து ஏமாற்றி விபூதி அடிச்சார் எடப்பாடி பழனிசாமி, அதே மாதிரி தான் சாதி வாரி கணக்கெடுப்போம். சாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டு வந்துடலாம். ஒரு மாநில அரசு நினச்சா உடனடியே அறிவிப்பை மேற்கொண்டு, என்ன சர்வே தானே, ஒரு அதிகபட்சம் ஒரு 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதிகளுடைய பட்டியலையும் எடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் மயப்படுத்தியிருக்காங்க, சர்டிஃபிகேட்ஸ் பூராமே. அதுபோக வந்து என்ன யாரெல்லாம் என்ன உற்சாதிகள் பிரிவுகள் எல்லாமே எடுத்துடலாம். ஓகே, அதனால் என்ன பயன்? இப்போ பீகாரில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க, உத்தரப்பிரதேசில் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க, எல்லாமே ரைட்டு தான். பீகாரில் எடுத்ததை வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை பண்ணிட்டாங்க, அது செல்லாதுன்ட்டாங்க. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ ஒரு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும். அதன் பிறகு தான் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ 2011 சென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அது மாதிரி ஒரு சாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசு எடுத்தால் மட்டும்தான் இங்கே வந்து அதுக்கான வாய்ப்புகளை இது பண்ண முடியும். ஏன்னா வந்து ரிசர்வேஷனுங்கிறது வந்து எல்லா மாநிலத்துக்கும் பொதுவான ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாடு எப்பயுமே தனி தான். நம்ம தனியாக வந்து 69% வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில மாநிலங்கள்லாம் வந்து ஜார்க்கண்ட்லாம் 67% இருக்குது. ஆனால் நம்ம தான் அதிகம், இந்தியாவில் நம்ம தான் வந்து 69% வச்சுருக்கோம். குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இந்த 50% சீலிங்கை, ஓபிசிக்கு 50%ங்கிற சீலிங்கை உடைப்பது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. அதை மீறி அதை வந்து அதை தாண்டி போகலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாடு முழுக்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நிலைக்கும். ஒரு ஒன்றிய அரசு நடத்தும் பொழுது தான் அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அதுக்குரிய இதை கொடுக்க முடியும். இப்போ வந்து அருந்ததியர்களுக்கான 3% இடஒதுக்கீடு நம்ம கலைஞரை கொடுத்தாருன்னா அது ஏன் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது? சட்ட ரீதியாக அதை டிஸ்டர்ப் பண்ண முடியலன்னா அது ஏன்னா ஒன்றிய அரசு எடுத்த அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அவர் வந்து கலைஞர் வந்து வந்து கொண்டு வருவார். அதே மாதிரி தான் ஒன்றிய அரசு எடுத்தால் மட்டும்தான் செல்லும். இவர் எடப்பாடி வந்து இவர் பாட்டுக்கு சொல்கிறார். இப்படி தான் வந்து 2019 தேர்தல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வந்து பிப்ரவரி மாதமும் ரேஷன் கார்டுக்கு 2000 கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. அவ்வளோதான். அது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தோற்று போனோடனே நமக்கு இது வந்து லஞ்சமாக கொடுக்காத, இதை வந்து லஞ்சமாக வச்சுக்க அப்படி கொடுப்பாங்க இல்லை, அது மாதிரி வந்து போய் கொடுத்தாரு. ஆனால் வந்து மக்கள் வந்து வாக்களிக்கலைங்க அப்படி நிப்பாட்டிக்கிட்டாரு. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 2020 நான் வந்து போட்டேன், ஆர்டர்ஸ் போட்டேன், சிவி சண்முகம் ஆர்டர்ஸ் போட்ட சட்டத்துறை அமைச்சர் போட்டாருங்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து என்ன பிரயோஜனம்? அதை எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ஒன்றிய அரசு எடுப்பதன் மூலமாக அதை வைத்து கொண்டு தான் நீங்கள் வந்து பேச முடியும், சட்டமாக்க முடியும், பல்வேறு சலுகைகளை வந்து நீங்கள் வழங்க முடியும். அது வந்து அந்த அந்த இதெல்லாம் தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசுகிறது. விழுப்புரத்தில் போய் வந்து அந்த பகுதியில் இருந்து எதுக்காக நீங்கள் போய் ஓட்டு கேட்டீங்க, அன்புமணி வீட்டுக்கு போய் உட்காந்தீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு விட்டு அவரை பிச்சைக்காரங்கிறது இதெல்லாம் எடப்பாடி கை வந்த கலை. ரைட் சார். இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸ்வா வந்து அராஜகக்காரர்களாக இருக்காங்க, ஏன்னா திமுக போலீஸ் இவங்க எல்லாருமே அராஜகக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 10 மணிக்குள்ளே வந்து தேர்தல் பரப்புரையே முடிக்கணும், பட் அதையும் தாண்டி தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏற்கனவே பண்ணியும் கேஸ் வாங்கினாரு. இப்போ திரும்பவும் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அதை தட்டி கேட்டால் வந்து அராஜகம் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அவருக்கு தேர்தலை பார்த்தா தொட நடுங்குது, நெருங்க டேட்டு நெருங்க
இந்த போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் மாட்டிக்கிட்டால் ஒவ்வொருத்தனா அடிச்சுட்டு வருவாங்க இல்லை, அடுத்து நம்ம லைன் வரப்போகுது அப்படிங்கும்போது ஒரு வைப்ரேட் வருவாங்களே, அது மாதிரி வந்து பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்காக காட்டிகிட்டு இருக்காரு. தேர்தலை நிப்பாட்டுவதற்கான எல்லா சதி வேலையிலும் ஈடுபட்டு இருக்காரு. அப்படிதான் சொல்ல முடியும் அவர். ஏன்னா 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும்னா நான் 10:45 வரைக்கும் 11 மணி வரைக்கும் வந்து வருவேன், மைக்கில் பேசுவேன், டாட்டா காட்டுவேன். அதாவது தேர்தல் நேரம் தாண்டிடுச்சுன்னா அந்த இடத்த கடந்து போயிட்டே இருக்கணும். ஒரு பாயிண்டில் கூடுவதாக நீங்கள் அறிவிச்சிருக்கீங்கன்னா அதை கடந்து போகிறீங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு பேசக்கூடாது, கையை மட்டும் காட்டிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் இவர் நிப்பாட்டி பேசினார், அது போன தடவை பிரச்சனையாச்சு, வழக்கு போட்டிருக்காங்க. இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் தடுக்கிறாங்க, பணி 10 ஆச்சு. ஏன்னா இவர் ஏற்கனவே கேஸ் வாங்கியிருக்காரு, இவர் ஹெபிச்சுவல் அஃபெண்டரு, இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஒரு தொழில்முறை குற்றவாளியாக மாதிரி 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறதே வம்புழுக்கிறதே வேலையாக வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் கூடவே போய் நிப்பாட்டுறாங்க. இப்போ என்னென்னா தேர்தல் நேரத்தில் கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்தால் தமிழ்நாடு போலீஸ் இருந்தாலும் சரி, சைனா போலீஸாக இருந்தாலும் சரி, எந்த போலீஸாக இருந்தாலும் கட்டுப்பாடு வந்து தேர்தல் கமிஷன் கட்டுப்பாடு தான். இந்த கூறு அளவு இல்லாமல் இருந்தாலும் ஐபிஎஸ்ஸாக இருந்தாரா என்னவாக இருந்தாருன்னே தெரிய மாட்டேங்குது. இது தெரியாமல் வந்து தமிழ்நாடு திமுக அரசினுடைய போலீஸ் வந்து அராஜக மொழியேங்கிறாரு. இப்போ போலீஸ் வந்து திமுக கட்டுப்பாட்டிலே கிடையாது, அரசினுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. போலீஸ் என்பது தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த அளவு தெரியாமல் ஒரு வாட்டுக்கு வந்து திமுக மேலே குற்றச்சாட்டுங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்காரு. 10 மணிக்கு மேலே தான் பிரச்சாரம் பண்ணுவீங்கிறாரு. என்னானே தெரிய மாட்டேங்குது. இது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தேர்தலை நிப்பாட்டிக்கலாமான்னு பார்க்குறாரு, என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு நிப்பாட்டணும்னு வச்சுங்க, தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க, கோயம்புத்தூருக்கு மட்டும் வந்து தனியாக வைக்கிறாங்கன்னா அதற்கு பிறகு வந்து மேலே நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ஆட்சி வரலைன்னா நம்ம ஸ்கூட் விட்டுறலான்னு எதுவும் பிளான் இருக்காரான்னு தெரியல. அவர் நினைக்கிறதா இல்லையோ உறுதியாக பாஜக ஆட்சி வரப்போவதில்லை. வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதாவது கூடி வந்தால் பரவாயில்ல, 220 சொல்லிட்டு இருந்தாங்க, 280 சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 260 ஆச்சு, 40 ஆச்சு, 20 ஆச்சு, இப்போ 180 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. 180 to 200 அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து பாஜகவினுடைய நிலைமை. ஏன்னா குஜராத்திலே பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை குஜராத்தில் உருவாகுது, மகாராஷ்டிராவில் உருவாகுது, ராஜஸ்தானில் உருவாகுது. இது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்கள் என்பது மிக மோசமான நாட்களாக தான் இருக்க போகிறது பாஜகவுக்கு. அதனால் வந்து ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு சர்வாதிகாரம் வீழும்போது மோசமாக தான் வீழும், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அண்ணாமலைக்கு அந்த ஸ்மெல்லு தெரியுது. அதனால் எப்படியாவது எலெக்ஷனில் வந்து நம்ம எலெக்ஷனை நிப்பாட்டி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உருட்டி பார்க்குறாரு. குறிப்பாக வந்து அவருக்கு நமக்கு குறைந்தபட்ச கோரிக்கை, அவருக்கு எழுத படிக்கவாது தெரியுமா டெஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா ஒரு போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு குழந்தைக்கு கூட தெரியும், அது தெரியாமல் வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.